வணக்கம் நண்பர்களே. 2024 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு டாப்பிக்கில் ஏற்கனவே நாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். பார்ட் 1 முடிச்சிட்டோம். அதில் ஒரு 8 கேள்விகள் சொல்லியிருந்தோம். மீதி இருக்கக்கூடிய 8 கேள்விகளை தான் இந்த பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாகவே லாஸ்ட் இயர் அவங்க 16 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8 கொஷின். கண்டிப்பாக இந்த கேள்வி நீங்கள் பார்க்குறப்ப உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களோட நான் பைலிங்கல்லையே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கொஷினை உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வெறுமனே இதை அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதால இருக்கிற அந்த அளவுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் அது எப்படின்றது மறந்துடணும்னா திரும்ப இங்கே தான் எடுத்து பார்க்கணும். இதுவே நீங்கள் உங்களோட நோட்டில் நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்போ ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. 9வது கேள்வி பாருங்கள். 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? ஏக நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதுக்கான ஃபார்முலா இல்லை எப்படி போடுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தோம். அதனால இங்கே டைரெக்டாக வந்துடலாம். உங்களுக்கு அவரோட அதை பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டை பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, 2023 கேட்ட நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடுக்கான லிங்கையும் தரேன். அதையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. முடிஞ்சால் நோட்டில் இந்த கொஷின்ஸ்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃபையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விடுறேன். சரியா? ஓகே. இது பாருங்க, 15 ஆண்கள். அப்போ இது பர்சன் வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர். அப்போ இது டேஸ். அப்போ 15 பர்சன் டேஸ் ரெண்டுமே மேலே தான் வரும். 15 40 ஈக்குவல் டு எனில் அவருடன் மேலும் 15 ஆண்கள் கூடுதலாக சேர்ந்தால், அப்போ ஏற்கனவே ஒரு 15 பேர், இப்போ ஒரு 15 பேர், அப்போ 15 + 15 என்னவாயிடும்? இப்போ 30 பேர் இருக்கான்னு அர்த்தம் ஆயிடுது. நீங்க இந்த 15 அப்படியே போட்டுறக்கூடாது. இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க? 30 பேர். ஸோ ஈக்குவல் டு 30 இன்ட்டு வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? டேஸ் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம முன்னாடியே சொன்னது தான். இந்த பெருக்கல்ல இருக்கிற 30 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தா வகுத்தல். அப்போ 15 பெருக்கல் 40 பை 30 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 0 0 கேன்சல் ஆயிடும். 1 3 3 I 3 15. அப்போ 5 4 பெருக்கிறேன். 5 4 20. அப்போ அந்த வேலை முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி 20 நாட்கள். முடிஞ்சு போச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான விளக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோன்றதால இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிட்டு இருப்பீங்க. டக்குன்னு நம்ம கொஸ்டினை ஆன்சர் போட்டுட்டே இருக்கலாம். 10வது கேள்வி. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? முதல்ல சொல்லிட்டோம், இந்த யூனிட் எல்லாம் வரும்போது டிஸ்டன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாமே நமக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா டிவைடில் வந்துடும். கரெக்டா? அப்போ 90 கிலோமீட்டர் தூரம், அப்போ 90 கிலோமீட்டர் தூரங்கிறது கீழே வந்துடும். இந்த நீளம் அகலம் உயரம் அது எல்லாமே டிவைடில் வந்துடும். நேரம் கொடுத்துருக்காங்க 2 மணி 30 நிமிடங்கள் அப்படின்ட்டு நம்ம இதை நிமிடமாக மாற்றிக்கலாம். ஏன்னா 2:30 மணின்னு போட்டு இங்கே கேன்சல் பண்ணுறதுலாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நிமிடமாக மாற்றிட்டோன்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மணி அப்படிங்கிறது 60. அப்போ 2 மணின்றது 12 120 ப்ளஸ் 30 நிமிடம். அப்போ 120 ஒரு 30 என்னவாயிடுதுன்னா 150. ஹவரை பொறுத்த வரைக்கும், டைம் பொறுத்த வரைக்கும் எங்கே வரும்னா மேலே தான் வரும். அப்போ 150 ஈக்குவல் டு இந்த பக்கம் பாருங்க 210 கிலோமீட்டர். அப்போ 210ங்கிறது மேலே, டைம் என்னங்கிறது தெரியாது. கரெக்டாக? நீங்கள் ஹவர்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், எக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க 150 பை 90, இந்த வகுத்தில் இருக்கிற 210 இந்த பக்கம் வருதுன்னா பெருக்கல். ஸோ இன்ட்டு 210. 0 0 கேன்சல் ஆகிடும். 3ஆம் வாய்ப்பாடு 3 9 7 3 21. இங்கே 1 3 3 I 3 15 ஒரு 0. அப்போ 5 7 பெருக்கணும்னா I 7 35. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 350 நிமிடங்கள். ஏன்னா நம்ம மினிட்ஸில் மாற்றிருக்கோம். ஆனால் கீழே அப்படி கொடுக்கல இல்லையா? 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடம் சொன்னோம்? 60 நிமிடம். அப்போ 5 மணி நேரத்துக்கு 5 300 நிமிடம் வந்துருமா? அப்போ இந்த 350 எப்படி எழுதலான்னு பாருங்க. 5 hours IR 300, அதெல்லாம் மீதி ஒரு 50 மினிட்ஸ் இருக்கும். அப்போ 5 hours 50 minutes அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ மினிட்டாக மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்ததா 11. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை. இதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். நம்ம இதை ஏற்கனவே போடும்போது நம்மளுடைய கொஷின் நம்பர் 2 இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்போம் பாருங்க. 2வது கொஷின் சேம் இதையே தான் சொல்லியிருக்கோம். மறுபடியும் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. 40 நிமிடங்கள் டைம் மேலே வந்துடும். 3 அலகுகள் 3 யூனிட்ன்றது கீழே வந்துடும். ஒர்க் எல்லாமே கீழே. எனில் 2 மணி நேரத்தில் 2 மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 2 மணி நேரத்துக்கு 2 12 120. எவ்வளோ அலகுன்னு கேட்டிருக்காங்க, தெரியாது. கரெக்டா? அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடுறேன்.
120, 40/3 இங்கே வந்துருச்சுன்னா 3/40, 0 0. ஒரு நாள் 4, 3 நாங்க 12, மீதி இருக்கிறத பெருக்கிறேன், 3 பெருக்கணும்னா 3 9. ஸோ எவ்வளோ யூனிட் தேவைப்படும் அப்படின்னா 9 யூனிட்ஸ். முடிஞ்சிச்சு. சரிங்களாம்மா? அடுத்ததா கேள்வி எண் 12. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை. 81 மாணவர்கள், இது பர்சன். 448 மீட்டர் நீளம். இந்த இது சொல்லும் போதே யூனிட் மெஷர்மெண்ட் சொல்லும் போதே அது எங்க வந்துடும்னா ஒர்க்கு 56 டேஸ் வந்து மேலே. அப்போ பாருங்க 81 டேஸ் வந்து மேலே 56 பை எவ்வளோ மீட்டர் நீளம் 448 மீட்டர் ஈக்குவல் டு இங்கே 160 மீட்டர் நீளம் உள்ள. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 160 மீட்டர், 27 நாட்கள் 27 டேஸ். மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ பர்சன்ட்னு கேட்குறாங்க. புரியுதா? ஏன்னா இந்த லைனை எழுத இந்த லைனை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா கீழே கேன்சலேஷனை ஈஸியாக பண்ணுருவீங்க. அப்போ இங்கே பாருங்கள் 81 இன்ட்டு 56 பை 448 இன்ட்டு இந்த 27/160 இங்கே வந்துச்சுன்னா 160/27. இந்த நம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் கேன்சலேஷன் ஈஸி தான். இங்கே பாருங்கள் 27ஆம் வாய்ப்பாட்லையும் அடிக்கலாம். சிம்பிளாகவே அடிக்கலாமா? 9 3 27. இங்கே அடிச்சிங்கன்னா 26, மீதி 2, 7 3 21. இங்கே 9 9, 3 9 27. 56க்கும் 448க்கும் 4ஆம் வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம். ஒரு நாள் 4, மீதி 1, நன்னாங்க 16. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஈர்னாங்க 8. கரெக்டா? மறுபடியும் இப்போ 14க்கும் 112க்கும் 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா 7 2 14. இங்கே 2 10, மீதி 1, 6 2 12. இப்போ 7ஆம் வாய்ப்பாட்டில் 1 7 7, 8 7 56. இந்த 8க்கும் 160க்கும் 1 8 8, 8 16, ஒரு 0. இப்போ இருந்த எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சான்னு பாருங்க. மீதி இருக்கிற நம்பர் எது அப்படின்னா ஒரு 3 இருக்கு, அடுத்ததா ஒரு 20 இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு 3 இருக்கு, இந்த இடத்துல ஒரு 20 இருக்கு. இந்த கேன்சலேஷன் தான். அப்போ 3 20 பெருக்கணும்னா 3 2 6 60. அப்போ அவங்க முடிக்கிறதுக்காக கூடிய நாட்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 60 நாட்கள். ஆப்ஷன் டி. இது கொஞ்சம் இந்த கேன்சலேஷன் கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். ஆனா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ஸோ 60 நாட்கள்ல முடிப்பாங்க. சரியா? 60 மாணவர்கள் தேவை. அடுத்ததா 13. ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. இது ஆக்சுவலா 2 தனித்தனி கொஸ்டின். நம்ம முதல்ல மாணவர்களையும் ஆசிரியர்களையும் எடுத்துக்கலாம். 450 மாணவர்கள் 450 மாணவர்கள் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 டீச்சர்ஸ் இருக்காங்க. கரெக்டா? இங்க பாருங்க, 450 ஆசிரியர்கள் இருக்கும்போது 15 டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாகுது? 1050 ஆகுது. அப்படின்னா எவ்வளோ டீச்சர்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வாங்க, ஏன்னா கீழே இருக்கிறதால எக்ஸ் இங்கே வந்துடும். 1050, இந்த நம்பரை அந்த பக்கம் கொண்டு போவாங்க. அப்போ என்னவாயிடும்? 15/450. கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 0 0. ஓர் 15 15, 15 45. ஓர் 3 3, 3 9, மீதி 1 15, 3 15. அப்போ எவ்வளோ டீச்சர்ஸ் தேவை அப்படின்னா 35 டீச்சர்ஸ். அப்போ ஆன்சரில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கணும்னா 35. 35, இங்கே 15, இங்கே 7, இங்கே 30 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏன் நம்ம இங்கேயே முடிவுக்கு வந்துடலாம். சரியா? அப்போ இந்த 7 எப்படி சார் வருது அப்படின்னா இது அடுத்தது. இங்கே பாருங்க, 450 மாணவர்களுக்கு 3 நிர்வாகிகள். இதே மாதிரி 450 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பேர்? 1050 பேருக்கு எவ்வளவு நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ அதே மாதிரி எக்ஸ் இங்கே கொண்டு வந்து நீங்கள் இப்போ நீங்களே பண்ணலாம். எக்ஸை கொண்டு வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 7ங்கிற ஆன்சர் தெரிஞ்சிடும். என்ன பாருங்க, இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடலாம். 1050 இங்கே அப்படியே இருக்கும். இந்த 450/3 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 3/450. 0 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 3 3, 15 3 45. ஓர் 15 15, 7 15 105. முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 35,7. ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? அடுத்த கேள்வி. 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்?
பாருங்க. அப்போ 10 விவசாயிகள், 10 பேர் 21 நாள். இப்படி இருந்தா 14 பேர் எவ்வளவு நாள்ல உழுது முடிப்பாங்க? டேஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 14 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 10 × 21 பை 14 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 7 14 3 21 கரெக்டா? 1 2 இங்க I2 10. அப்போ 5 5 3 பெருக்கிறோம். அப்போ 5 3 பெருக்கணும்னா I3 15 கரெக்டுங்களாமா? அப்போ 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 15 நாட்களில் உழுது முடிப்பர். ஆக்சுவலாக இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா தப்பா இருக்கு பாருங்க. அவங்க 6 நாட்கள் அப்படிங்கிறத டிக் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஆன்சர் தப்பு. அவங்க எவ்வளவு நாட்கள்ல இன்னும் அதிகமா தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஆனா இங்கிலீஷ்ல அப்படிதான் கேட்டிருக்காங்க பாருங்களேன். இதுல கவனிச்சிங்கன்னா இங்கிலீஷ்ல த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டுன்னு இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அதே நிலத்தை வெறுமனே எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இதுல கொஸ்டினை கவனிச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு 14 பேர் உழும்போது எவ்வளவு நாட்கள் குறையும் அப்படின்ட்டு. ஆனா தமிழ்ல அந்த வார்த்தையை அவங்க கேட்கல. தமிழ்ல வெறுமனே என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷை ரெஃபர் பண்ணி 6 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் இது இவங்க தப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தமிழ்ல வேற மாதிரி இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் தான் ஃபைனலா எடுத்துப்பாங்க அப்படின்னாலும் தமிழ்ல சுத்தமாவே கொஸ்டின் வந்து வேறவா இருக்கு. ஸோ தமிழ் படி ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா 15 தான் கரெக்ட். எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள்னா 15. இங்கிலீஷ்ல கவனிச்சிங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு 21 நாள் தேவைப்படுது. இப்ப 15 நாள் போதும். அப்ப 21ல 15 போயிடுச்சுன்னா மீதி 6. ஸோ எவ்வளவு நாள் கம்மி ஆகுது அப்படின்னா 6 நாட்கள் கம்மி ஆகுதுன்ற அர்த்தத்துல அவங்க 6 டிக் பண்ணிருக்காங்க. கொஸ்டினோட டிஃபரெண்ட் புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? இங்கிலீஷ்ல கவனிச்சிருந்தா இதில் நம்ம கரெக்டா சொல்லிடலாம். நான் இருந்தாலும் உங்க ரெண்டுத்தையுமே சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்ததா 15. 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம். அப்ப அட்டைகள் எண்ணிக்கை வந்து 15. 15 அட்டைகளுடைய மொத்த எடை 50 கிராம். கரெக்டா? எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில், அப்ப எடை கொடுத்துட்டாங்க. நம்ம இங்க பாத்தீங்கன்னா 50 கிராம்ன்றது தான் கீழே போட்டிருக்கோம். அப்ப இங்க இந்த 2.5 கிலோகிராம்ன்றத கீழே போடணும். ஆனா இங்க கிராம்ல கொடுத்துருக்காங்க, இங்க கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்க. இதையும் கிராமா மாத்தணும். 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம். அப்ப 2 கிலோகிராம்னா 2000. அரை கிலோகிராம்ங்கிறது 500 கிராம். அப்ப 2000 + 500 2500 கிராம் கீழே வந்துடும். எவ்வளோ அட்டைகள்ன்றது தெரியாது. அப்ப அந்த அட்டைகளை மேல வச்சுக்கிறோம் எக்ஸ்ன்ட்டு. அப்ப பாருங்க 15/50 இந்த கீழே இருக்கிற 2500 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம். இன்ட்டு 2500 0 0 கேன்சல் ஆயிடும். 1 5 5 3 5 15. அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 3 25 பெருக்கணும்னா 75. இந்த 0 இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். அப்படின்னா எவ்வளவு அட்டைகள் தேவைப்படும்னா 750 அட்டைகள் தேவைப்படும். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததா இந்த லாஸ்ட் இயர்ல அவங்க கேட்டிருந்த கடைசி கொஸ்டின் இது. அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு அடியில் காண்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே நம்மளால கீழே போட முடியாது. ரெண்டுமே யூனிட் தான். ஆனா இது நம்ம ஒரு பர்சன்ட் மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு போட்டாதான் நம்மளால வரும். 6480 அடி நீளம் இருக்குன்னா அதோட உயரம் என்னவா இருக்குன்னா 756 இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்க மாத்தி என்ன கேட்கறாங்கன்னா அதோட நீளத்தை சொல்லிட்டாங்க. நீளம் 60 அடியா இருக்குன்னா உயரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப இங்க பாருங்க, இந்த ஹெச் இங்க கொண்டு வந்துடுறேன். 60 இன்ட்டு இது இந்த பக்கம் வந்ததுதான் தலைகீழ் ஆயிடுமா? 756/6480. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்கம்மா இது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது என்ன சொன்னோம்? நீளமும் உயரமும் இருக்கு அப்படின்னா கீழே வந்துரும்ட்டு. இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி ரெண்டுமே கீழே வரல அப்படின்னா நமக்கு ஒரே நேரத்தில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த நீளம் வந்து குறையுது. நீளம் குறையறதால இந்த உயரம் என்னவாகும் அப்படின்னா அதுவும் குறையும். அந்த ஐடியா படி நம்ம மாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல ஒரு பாக்ஸ்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ டாபிக் வரும்போது அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க 0 0 கேன்சல் ஆயிடும். அடுத்ததா 1 6 4 6 வாய்ப்பாட்டில் வர்றது 0 48 8 6 48. இப்போ இது ரெண்டுத்தையும் அடிக்கணும். நீங்க அப்படியே கூட யோசிக்கலாம், இல்லை 2 2 கேன்சல் பண்ணிட்டே வரலாம். நம்ம 2 2 அடிச்சுட்டே வருவோம்.
I2 10, இங்கே அடிச்சிங்கன்னா 4 2 8. அடுத்து இங்கே அடிச்சிங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பாடு இல்லையா, 3 2 6, 7 2 14, மீதி 1, 8 2 16. ரெண்டாம் வாய்ப்பாடு 2 4, மீதி 1, 7 2 14. இங்கே அடிச்சிங்கன்னா 1 2 2, மீதி 1, 8 2 16, மீதி 1, 9 2 18. மூணாம் வாய்ப்பாடு 9 3 27. இங்கே 6 3 18, 3 3 9, 9 9 9. இங்கே 7 9 63. அப்போது அதோட உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னா 7 அடியாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 7 அடி. இந்த டைரக்ட் இன்டைரக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரேஷியோ டாப்பிக்கை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்றதால தான் நான் அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். சரிங்களாம்மா? ஸோ இது வரைக்கும் அவங்க நமக்கு லாஸ்ட் இயர் கேட்ட டைரக்ட் இன்டைரக்ட் டாப்பிக்கில் இருந்த மொத்த கொஷின்ஸையும் பார்த்துட்டோம். மொத்தமே அவங்க 2024 ஒரு 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம 2023 கேட்டதையும் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம். நான் மறுபடியும் கூட குரூப்பில் போட்டு விடுறேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கையும் கீழே தரேன். அதுலேயும் நம்ம ரெகுலராக அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடுறோம், இல்லை இப்போ இந்த முடிஞ்சதுக்கெல்லாம் பிடிஎஃபாக மாற்றி குரூப்பில் போட்டுட்டு வருவேன். நீங்கள் அதில் பார்த்துமே இந்த கொஷின்ஸ்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். சரிங்களாமா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.